ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தும்படி தம்முடைய கிருபையை கர்த்தர் வழங்க பண்ணும்படியாக நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீ செய்த
நன்றி அப்பா. பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரன கிறிஸ்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளாகி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நிறைவான ஆளுகை, நிறைவான மகிமை, நிறைவான பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகவும், உம்முடைய நல்ல நாமம் எவ்வளவு வேணும் உயர வேண்டிக் கொள்கிறோம். ஆராதிக்கிற சிறியோர் பெரியோர் எல்லார் மீதும் உம்முடைய உன்னத கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய மகிமை ஒவ்வொரு சூழ்ந்துகளை ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை இந்த முழுவதையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நிமிடமும் திரியக தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை சூழ்ந்து கொள்ளட்டும். தடைகள் எல்லாம் அகற்றப்படட்டும். நம்முடைய நிறைவான ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றுமாய் தாழ்த்தி பெருமையாக்குறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். நல்ல ஜீவன் சுகத்தோடு பலத்தோடு நம்மை இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் அருளி செய்த அவருடைய மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். தேவன் நம்ம கிருபை தருவாராக. துதியுங்கள் நம் தேவனை, வாழ்த்துங்கள் நம் ராஜன். இந்த பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நாம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஹல்லேலூயா. ஓ நல்ல மனதார பாடுவாங்க. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், பெரியவர், ஆராதிக்கும் இயேசு வல்லவர், நல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். மனநிறைவோடு நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நல்லவர். பாவம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர், சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நல்லவர். பாவம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர், சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. ஓ ஹோசனா. நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். கைகளை உயர்த்தி நேற்று
நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். அவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் மாறிடா நம் இயேசுவை மாறாத கர்த்தரை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர். நம் பாரம் நீக்கும் வல்ல தேவ் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர். நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. ஆஹா ஹல்லேலூயா ஓ ஹோசன்னா. அல்லேலூயா. அந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தரை வைத்து ஒரு பாடலை பாடுவோமாக. யெகோவா ஷாலோம் அல்லேலூயா. யெகோவா நிசியே அல்லேலூயா என்ற பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துவோமாக. யெகோவா ஷாலோம் அல்லேலூயா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் அல்லேலூயா. யெகோவா நிசியே அல்லேலூயா. யெகோவா ஈரே அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. யெகோவா ஈரே அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. 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 சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா. லேலே அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா. லிலி புஷ்பமே அல்லேலூயா. அழகில் சிறந்தவரே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. அழகில் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்கு நல்லா நீங்கள் அல்லேலூயா பாடினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அங்கே போய் இதைத்தான் பாட போகிறோம். வெளிப்படுத்தல 8, 7 எல்லா அதிகாரங்களும் பார்க்கும்போது அநேக முறை அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்களாம். இங்கு அல்லேலூயா சொல்ல பலன் இல்லாதவர்கள் அங்கு வருவது சந்தேகம்தான். ஆனால் இங்கேயே உன்னால் வாய் திறக்க முடியாத ஆட்கள் அங்கே வந்து நீ எப்படிப்பா அல்லேலூயா சொல்ல போகிறேன்னு சொல்லி கர்த்தர் கைவிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட நிலை யாருக்கு வராதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். ஆக அல்லேலூயா அல்லேலூயா பாடி பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துவோமாக. அது நல்ல கர்த்தரை உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆக சிறு பிள்ளைகள் மேலே சண்டே ஸ்கூல் கிட்ஸ் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லணும். என்ன சரி, ஏன்னா அவங்க தனி உலகத்தில் இருக்கிறாங்க. சரி, சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க. ஓகே, சேர்ந்து பாடலாம். தேற்றரவாளனே அல்லேலூயா, பலத்தின் அல்லேலூயா, தேற்றரவாளனே அல்லேலூயா, பலத்தின் ஆவியே அல்லேலூயா, சத்திய ஆவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, சத்திய ஆவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, கை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா, 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 யெகோவா ஷாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசி அல்லேலூயா, யெகோவா ஷாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசி அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, 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 சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா, சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா, அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, 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 யெகோவா ஷாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசி அல்லேலூயா, யெகோவா ஷாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசி அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, யெகோவா அல்லேலூயா, பரிசுத்த
ஒவ்வொரு நாள் இங்கு மட்டுமல்ல வீடுகளில் நல்ல கத்தரை பாடுங்கள். கத்தருடைய நிறைவான ஆளுகை உங்கள் வீடுகளில் சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா. அது இங்கு மட்டும் பாடுவது எளிது, எல்லாரோடும் சேர்ந்து பாடுவது எளிது. ஆனால் வீடுகளில் ட்ராவல் பண்ணும்போது கத்தரை மையப்படுத்தக்கூடிய இந்த பெரிய கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கத்தரை வைத்து கத்த சில நன்மைகளை கத்த இந்த 11 மாத காலம் கடந்தது நம்முடைய ஞானமோ, நாம் சாப்பிட்ட சத்தான ஆகாரமோ, குடித்த சத்தான தண்ணீரோ அல்ல. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத அந்த இரக்கங்களையும் கிருபையும் ருசி பார்த்த நாம் கர்த்தரை மனதார் நன்றி சொல்லி பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி சொல்லி பாடுவேன் அது நேசுவே நாமத்தை, இந்த பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கூட கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. மனதார நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ உபகாரங்கள் தேவன் அருள் செய்த சொல்ல முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பதினோரு மாத காலங்கள் செய்த எல்லா பாதைக்காக
ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு ரட்சகோவுடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். செய்பவரே நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவனேசு வேகம் மறுவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவனேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனை கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனை கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் கை உயர்த்தி சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. ஒரு கூட சேனை கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் சேனை சேனை கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் கண்மலை கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை கைவிடாமல் 11 மாத காலங்கள் கரத்தை பிடித்து கைவிடாமல் நடத்தின கிருபைக்காக நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எத்தனையோ மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காப்பாற்றின உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எத்தனையோ மரண கண்ணிகள் ஆபத்துகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி காத்த கிருபைகளுக்காக ஓ ஹந்தல ஷியாக மௌரி யாதரமா ஓ ரேதல மஷியாக மௌரி யாதரமா ரேதல மஷியாக மௌரி யாதரமா ரேதலமா ஓ ஷல்கனாதல ரீதரமா உடத்தன ரியாதரமா இயேசுவே நல்லவரே வல்லவரே அபிஷேகம் பிள்ளைகள் பரிசுத்த
பரிசுத்தாவில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ சகபாபா நகதரே லேதல சகாயத்துலோ கண்களை மூடி பரிசுத்தாவில் நிறைந்து அந்த நல்ல கர்த்தரை, நல்ல ஆவியானவரே, நல்ல ஜீவனுள்ள தேவனே, ஓ ஹத்தர சேகபாவுரியாதர ஓ ரிமாமா சேகபாவுரியாதர லேதல கனகத்துனாதல ரீதரமா ஓ சபதல ரிபக்கதல லேதரமா ஓ லேதல மஷகாயத்துலோ லகதல ஹத்தல் மஷகாபாவுரி லேதகத்துனாதல ரீதல பாவுரியாதரமா ஏகாயத்துலோ சகதல ரிபக்கத்துலோ ஓ சகதல பாவுரியாகதரமா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஷகபாவுரியாதரமா ஓ ரிமனதல ஷியகதல ரேதரமா உடதரா ஓ ஹல்மனா கத்தன ரேதரமா ஓ ஷகயாந்தனோ லீதல் மனா கத்தல ரிமலதுரவ ஷியகதரமா. நல்லவராகவே இருந்தீரப்பா. எத்தனையோ மரண சூழ்நிலைகள் எது வந்தாலும் கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் நீர் நல்லவராகவே இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை இல்லாதவர்கள் மாறினோம், நாங்கள் கெட்டவர்களை மாறினோம். எங்களை அழைத்த கர்த்தராகி நீரோ நல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் மாறாதவருமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்காத கிருபைக்காக, விலகாத பிரசனத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிலைத்திற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்மை செய்த கர்த்தருக்கு ஜீவிய காலம் முழுவதும் நன்றியுள்ள உணர்வோடு வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் முழு சபைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் நாங்கள் நல்லவர்களாக இருக்கல தகப்பனே. நாங்கள் எத்தனையோ தருணங்கள்ல நாங்கள் உமக்கு உண்மையில இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் நீர் நல்லவராகவும் நீர் உண்மையுள்ளவராகவும் இதுவரை இருக்கிறீர், இன்னும் அப்படியே இருப்பீர். ஏனென்றால் நேற்றும் இன்றும் நாளை இன்றும் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் சந்ததியாகி நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம் அப்பா. காத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமாக. ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தரை வைத்து பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய எல்லாம் மையப்படுத்துவோமாக. கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் நம்முடைய நோக்கங்கள், ஆவிக்குரிய சபைகளில் வருகிறோம், நம்முடைய நோக்கங்கள் இந்த நாட்களில் அது செப்பனிடப்படுவதாக ஒரு வசனத்தை வாசித்து அந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். பிரசங்கி ஞானி எழுதின பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தை யாராவது ஒருவர். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென் சொல்லுமாக. நமக்கு கொடுத்த சம்பத்து ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அனுபவிப்பது தேவன் நமக்கு செய்த அனுக்கிரகம். அல்லேலூயா. நம்முடைய ஞானத்தினால் அல்ல, தேவ அனுக்கிரகம் பண்ணினார். அனுக்கிரகம் பண்ணாதவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அது அடுத்த சந்தம் இருக்கிறது. 6:2. நமக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார், இன்னொரு கூட்டம் அனுக்கிரகம் பெறாமலே இருக்கிறார்கள். 6:2 அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் விச்சித்து நிறைய கேட்கிறதா கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி என்ன செய்யலை. ஆனால் தேவன் நமக்கு சம்பத்தை கொடுத்திருக்கிறார், அதை அனுபவிக்கக்கூடிய அனுக்கிரகத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கீழே சொல்லும்போது 3 ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்து அல்ல. பணத்தை சம்பாதிப்பது உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது.
அதற்காக கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து நித்திய ஜீவனை அளிக்கிறது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. பூமியில் வாழும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அணுக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. ஞானி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஆகுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, ஒரு வீடு வாசல் கட்டுவதற்காக, ஒரு வாகனம் வாங்குவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதற்காக அல்ல. ஆண்டு சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் பூமிக்கு தேவையான, வாழ தேவையான வீடு, போக்குவரத்து வாகன வசதிகள், தேவையான நல்ல ஞானம், அறிவு எல்லாவற்றையும் கொடுக்க. இதெல்லாம் அனித்தியமான ஒன்று. ஆனால் தேவனுடைய சமூகம் நித்திய வீடோ அது என்றுக்கும் நிரந்தரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை இதுவா இல்லாமல் ஐஸ்வர்யம் அதுதான் வாழ்க்கையில் பிரதானம், அதுக்காக கிறிஸ்துவை தேடக்கூடிய நிலை நம்ம யாருக்கும் இராதபடி கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக நாம் உழைக்கிறோம். பூமியில் வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை, எல்லாம் தேவை, அதுக்காக நாம் உழைக்கிறோம். ஆனால் அதான் வாழ்க்கையில் பிரதானம் என்று எண்ணிடக்கூடாது. அதான் வாழ்க்கையில் பிரதானம் என்றாதபடி அது ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஆனால் தேவ சமூகம், தேவ ராஜ்யம் தான் நமக்கு மேன்மையானது ஒன்றாய் கருத கர்த்தர் கிருபை தருவாராக. ஞானி அவ்வளோ சம்பத்தை சம்பாதித்தவன். அவன் காலங்களில் அவ்வளோ தங்கம், அவ்வளோ வெள்ளி இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு அப்புறம் அந்த நீ பிரசங்கில் வாச தெரியும், ஒருவன் அவ்வளோ சேர்த்து வைக்கிறான், அவனோட பிள்ளை அதெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி பிரசங்கில் இருக்கிறது. அதே போல் ஞானி அவ்வளோ தேவன்ற ஞானத்தை பெற்றவன், நிறைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் சம்பாதித்தவன். அவன் சம்பாதித்த அவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் பின்னாடி உள்ள சந்ததியார்கள் அதை வைக்கவில்லை, எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டாங்க. ஆக நம்மளோட வாழ்க்கையில் நாம் பிள்ளைகளுக்காக பூமிக்குரிய வீடு வாசல் சேர்த்து வைப்பது, அது சேர்த்து வைக்க தப்பு இல்லை. ஆனால் அதான் வாழ்க்கையில் பிரதானமாக எண்ணிவிடாதபடி நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை சேர்த்து வைப்பதுதான் அது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் நித்தியம் வரை கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் ஞானம் உள்ளவன். நம்முடைய ஆத்துமா எதில் திருப்தி என்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருக்காக ஆத்துமாக்களுக்காக நாம் காத்திருக்கும் போது அந்த பலன் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு வரப்படும். அல்லேலூயா. அந்த சிந்தியோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாங்க. ஏன்னா ஞானி சொல்லும்போது நீதிபதிகள் 30:7-9 தெரியும். ஆண்டவர்கிட்ட பார்த்து 2 மனு கேட்ட, ஆண்டவரே நம்மளுக்கு மாதிரி ஆண்டவருக்கு வீடு தாருமாறு கேட்கல, 2 பெட்டிஷன். நீதிபதிகள் 30:7-9 வாசம் தெரியும். 2 மனு கேட்கிறேன், அதை எனக்கு எனக்கு மறுக்காமல் தார். 1 மாயையும் பொய் வசிட்டு தூரப்படுத்தும். அது சொல்லிட்டு எனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டாம், தரித்திரம் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு நான் தரித்திரப்பட்டு திருடி உம்முடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் ஐஸ்வர்யம் அடைந்து பரிபூர்ணமாகி கர்த்தர் யார், அவராக எனக்கு உயர்த்தினார், நான் சம்பாதிச்சேன், நான் படித்தேன் அப்படி சொல்லி மறுதளிச்சு கர்த்தர் விட்டு பரிபூர்ணம் அடைந்து கர்த்தர் மறுதலித்தபடி ஆண்டவர் பார்த்து கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் என் படியை அளந்து என்னை போஷியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் கர்த்தருக்காக நாம் எந்த அளவு வசனத்தோடு தேவ சமூகத்தோடு நாம் அளக்கிறோமோ அந்த அளவு இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்க்கும். அல்லேலூயா. பூமியில் 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், நல்லது. ஆனால் அதை காட்டிலும் மீதி நேரங்களில் தேவ சமூகத்தில், தேவ வசனம், தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அது நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் கொண்டு வரும். அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய விசேஷமாக இந்த ஜெப நாட்களில் நாம் இன்னும் சில 2 வாரங்கள் தான் இருக்கிறது. இன்னும் மிஞ்சி போன ஒரு 14 நாட்கள் கிட்ட இருக்குது. 25ஆம் தேதி வரை நமக்கு பிரேயர் நாட்கள் இருக்குது. ஆகையால் அந்த நாட்களில் நீங்கள் தேவசத்தில் அமர்ந்திருப்பது வீண் அல்ல. இந்த ஆண்டு கடைசி ஜெப நாட்கள் வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரை இருக்கிறது. 7 மணி நேரம் உட்காந்துருந்தா என்ன ஆகும்? இல்லை, இதுதான் அடுத்த ஆண்டுக்கு தேவையான பலனை கர்த்தர் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் கேசில் வாசிக்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலனடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர்வார், ஓடினாலும் இளைப்ப நடந்தாலும் அடுத்த ஆண்டு கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்குது. அதுக்காக இந்த நாட்களில் காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த ஆண்டுக்கும் பலன் தருவார், மீதிய நாட்களுக்கும் புதிய ஆண்டுக்கும் கர்த்தர் கிருபை தருவார். ஆக நம்மளோட வாழ்க்கையில் உபவாச நாட்களில் யாரும் பூமிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் தேடாதபடி ஆத்துமாக்களுக்காக, குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார்கள், அவருடைய ஆத்தும மீட்பு அருமையானது. அதற்கான ஜெபிங்கள், கர்த்தர் அவங்க ஆத்தும ரட்சிப்பார். உங்களுக்கும் இந்த ஆத்துமக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவை தர அவர் நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
எழுந்து நின்று பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் நமக்கு கிருபை தரும். ஏதோ பாடலாக பாடி அப்படியே போகாதபடி ஒரு அர்ப்பணத்தோடு பாடி, ஆண்டவரே இந்த ஆண்டு 11 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கதையை போல கழித்திருக்கலாம், ஆனால் மீதியான இந்த நாட்களை நாம் வீணாக்காதபடி 90 சங்கத்தில் மோசம் இருந்தது போல நாட்களை எண்ணும் அறிவு எனக்கு தாருன்னு சொல்வாள். ஆண்டவரே 11 மாதங்களில் 10 மாத காலங்கள் எவ்வளோ நாட்கள் தூக்கத்தில் என்னதுக்கும் நம்ம செலவழிச்சிட்டோம், ஆனால் மீதியான நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் ஆத்துமாக்களுக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த சிந்தையோடு அர்ப்பணத்தோடு பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும் தேவன் நம்மை பலப்படுத்தி சீர்படுத்துவாராக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு செய்யா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு செய்யா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும், உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும், உழைக்கணுமையா. உலகத்திலே உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும், உழைக்கணுமையா. ஒரு கூட உலகத்திலே
நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம் இயேசுவே. ஓ தேவ பிரசன்னம், தகப்பனே என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. மனரன்மை பாடுமாக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. தாயானவள் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், இயேசுவே. என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுவே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுவையா. கைகளை உயர்த்தி ஓ ஷகாமாத்தியாலபௌரியாந்தனமா கைகளை ஏறெடுத்து ஆண்டவரே உம்மோடு செலவு செய்ய கிருபை தகப்பா. தேவன் நமக்கு சம்பத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிக்கக்கூடிய அனுக்கிரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதை பெற்ற நாம் அதை அனுபவிக்க முடியும் தேவ சமூகத்தில். அதை காட்டிலும் பக்தத்தோடு வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதே நலம் என்று சொல்வது போல ஆண்டவரே உம்முடைய வாசற்படியை தாண்டி ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலம் வரை உம்மை வந்து ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களப்பா. இது ஸ்லாக்கியத்தை பெற்ற நாங்கள் இந்த நாட்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜோம் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே பூமிக்குரிய ஐஸ்வர்யம் கணம் அதுதான் வாழ்க்கையில் பிரதானம் என்று எண்ணி சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆத்துமா திருப்தி அடையாத அந்த காரியங்களுக்கு நாங்கள் கவனம் செலுத்தாதபடி ஆண்டவரே உங்களுடைய வசனத்தில் திருப்தி அடைய கிருபை தாங்கப்பா. உங்களுடைய துதியில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் திருப்தியாக்கப்பட அப்பா எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எத்தனையோ அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். அதை பெற்ற நாங்கள் இந்த ஆத்துமாவினால் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதே போல இன்னும் ஆண்டவரே மந்தைக்குள் வராத எங்களுடைய உறவினர்களுடைய ஆத்துமா இந்த மந்தைக்குள் வருவதற்காக அந்த ஆத்தும மீட்புக்காக ஆத்தும ரட்சிப்புக்காக இந்த நாட்களில் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து கேட்பாண்டவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல எந்த நிலைந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் அல்லவா. ஆண்டவரே ஐஸ்வர்யமா தீவிரமடைந்து நாங்கள் கண்ணில சோல் அகப்படாதபடி கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கை வாழும் போது ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து தர நீ உள்ள இருக்கிறல்லவா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியின் தேடக்கூடிய அந்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் தேவ சபை முழுவதுக்கும் கர்த்தர் கிருபையாய் தர ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் சபையார் எல்லாரும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது வேஸ்ட் என்னபடி இது நல்லது என்று கண்டுகொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே இன்னும் புதிய ஆண்டு நாங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் தகப்பனே. அதற்காக கர்த்தர் நாட்களில் காத்திருக்க வைத்திருக்கிறீர். காத்திருக்கிற ஒவ்வொரு கிருபை நிமிடங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி
அதை எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளையும் மன தெளிவையும் ஞானத்தை விவேகத்தை கத்தர் தந்து நடத்தி ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய ஆத்துமா எங்களுடைய ஆத்துமாவை கத்தர் காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அசைவாடுங்க. எல்லாருடைய ஆத்துமாவில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை பெருக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அர்ப்பணித்த எல்லா சிறியோர் பெரியோர் எல்லார் மீதும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தொடர்ந்து கத்தர் ஆளுகை செய்யுங்க. எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆம்.